ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு வெந்தயக்களி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு 3/4 பங்கு அளவுக்கு இந்த பவுலுக்கு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இந்த பவுல் குட்டி பவுல், இதுக்கு 3/4 பங்கு எடுத்திருக்கேன். இதே பவுலில் 1 பங்கு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த குட்டி பவுலுக்கு 4 பங்கு அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இதான் அளவு. இல்லை உங்கள் வீட்டில் கிளாஸில் எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே 1 கிளாஸ் பச்சரிசி, 1/4 கிளாஸ் வெந்தயம், 1/4 கிளாஸ் உளுந்து, இதான் அளவு. இப்போ நம்ம வெந்தயத்தை சுத்தமாக தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறோம். நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உளுந்து அரைக்கிறப்ப எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நம்ம எடுத்தோம்னாலே வந்து விழுகுது அதுவாகவே, அந்த மாதிரி இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த அரிசி ஊறின தண்ணியில் கூட சேர்த்து ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா தான் அரைக்க போகிறோம். இப்போ உளுந்தையும் அரைச்சிட்டு வந்துடுவோம். இதுவும் நல்ல மையாக அரையட்டும். கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க, இல்லைன்னா மிக்ஸி சூடு ஏறிடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விட்டு விட்டு அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சாச்சு. இதையும் இப்போ இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு இப்போ இதே மிக்ஸி ஜாரில் அரிசியும் சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தண்ணியெல்லாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருங்க. இதில் பாதி பங்குக்கு மேலே தண்ணி எடுத்துகிட்டேன் நான். ரொம்ப ஊறிக்கிட்டு இருந்தது. கொஞ்சம் அரிசி முங்குற அளவுக்கு மிக்ஸி ஜாரில் தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியோடு அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இது நல்லா மையாக அரைக்கணும். தண்ணி ரொம்ப இருந்தால் அரைப்படாது. நான் சொன்னேன் இல்லையா 1 கிளாஸுக்கு அரிசி எடுத்தேன்னு, அதே கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு இப்போ மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். மண்டவெல்லத்தை நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். 2 கிளாஸ் அளவுக்கு இருந்துச்சு. 2 கிளாஸ் மண்டவெல்லத்துக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து சர்க்கரை பாக ஆகணும்னு அவசியம் இல்லை. கரைச்சி வந்தால் போதும். நம்ம அதில் இருக்கிற தூசியை வடிகட்டி சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இது ஒரு பக்கம் இதாகிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ இது மாவை ஃபுல்லாக எடுத்து மாற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸி கழுவுன தண்ணியை வச்சும் கரைச்சி எடுத்துக்கலாம். 3 ஒன்றா மிக்ஸ் பண்ணிடுவோம். கொஞ்சம் அகலமான பாத்திரமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு கரைக்கிறதுக்கு மட்டும் நல்லா கரைச்சி இது ஒரு ஓரமாக வச்சுக்குவோம். இப்போ மண்டவெல்லம் இந்த அளவுக்கு, இது பாகு கன்சிஸ்டன்சிலாம் எதுவும் கிடையாது. நான் கரைச்சி மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த மண்டவெல்லம் நல்லா கலராக இருந்துச்சு. பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நான் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ மாவு இந்த அளவுக்கு, ஒரு தோசை மாவு அளவுக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டோம். ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இல்லை கனமான பாத்திரமாக எதுவும் இல்லைன்னா குக்கர் கூட எடுத்துக்கோங்க. இப்போ அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி முதல்ல ஹீட் பண்ணிக்கிறோம். இன்னொரு கிளாஸ் நான் மிக்ஸி கழுவுன தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது லேசாக சூடு ஏறினோடனே, கொதிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ லேசாக ஹீட் ஆன உடனே இந்த மாவை சேர்த்துடுறோம். நல்லா தண்ணியாக இருக்கட்டும். இது கரைக்கிறப்பவே இது சேர்ந்து கரைஞ்சிரும். ரொம்ப கொதிக்கிறப்ப சேர்த்திங்கன்னா வேகமாக கட்டி பிடிச்சிரும். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு லேசாக இப்போ மெதுவாக கிண்ட ஆரம்பிப்போம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அரிசி உளுந்து இருக்கிறதுனால நல்லா வெந்து வரும். உப்பு சேர்க்குறதுனால மெதுவாக பொறுமையாக செய்யுங்க. நிதானமாக கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பை ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன் நான். ஒட்டாமல் இருக்கிறதுக்காக அழுத்தம் கொடுத்து கிண்டி விடுங்க. இப்போ கெட்டி சேர்ந்துருச்சு. நல்லா பரட்டி விடுங்க. கட்டியெல்லாம் கரைச்சி விடுங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா பரட்டி கிண்டி எடுத்தாச்சு.
நல்லா அடியில் உள்ளது வரைக்கும் வெந்து வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்க்கரை பாகு சேர்த்துக்கோங்க. அடுப்பு இது ஆனில் இருக்க வேண்டாம், ஏன்னா படக்குன்னு ஒட்ட ஆரம்பிச்சிரும். இப்போ இந்த நேரத்தில் ஃபுல்லாக நம்ம அப்படியே கிளறி விடுவோம். இது வலுவலுன்னு வெந்தயமும் உளுந்தும் வலுவலுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கரையிறதுக்கு வேறு கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம முதல்லையே கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இந்த மண்டை வெல்லத்தோட சர்க்கரை பாகு ஃபுல்லாக இறங்குற மாதிரி ரெண்டும் ஒன்றா கலந்துக்கட்டும். எவ்வளோ வலுவலுன்னு இருக்குது பாருங்கள். இந்த நம்ம எல்லா மண்டை வெல்லத்தையுமே சேர்த்துட்டோம், கரெக்டாக தான் இருக்கும். அதில் இருக்கிற தூசியெல்லாம் சேர்த்து எடுத்தாச்சு. இப்போ ரெண்டு கலந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். இப்போயும் அதே மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த சக்கரைப்பாகை இந்த மாவு அப்படியே உரிய ஆரம்பிச்சிரும், ஒன்றோட ஒன்று கலந்துரும். கட்டி மட்டும் சேராமல் பிடிச்சி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கிண்டுற நேரம் பரிமாறுறப்ப தான் நம்ம நிறைய நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். கிண்டுறப்ப அவ்வளோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா கிண்டி இது வெந்து வச்சிருச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க, அடுப்புலேயே இருக்கட்டும், மூடி மட்டும் வச்சுருங்க. ஏன்னா நல்லா இன்னும் அந்த ஹீட்லேயே நல்லா வெந்து வரும். இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி இதை அப்படியே பிள்ளைங்களுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட கொடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நடுவில் ஒரு கிண்ணத்தையோ இல்லை குழிக்கரண்டி மாதிரி உள்ளதே அமுத்தம் கொடுத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கூட கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைங்களுக்கு, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.